தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாயம். அம்மாவோட ஓம் சக்தி கோயில இருந்து நம்ம அண்ணாமலை திருவலம் இன்று 13 ஒரு 10:14 திறந்துரும். பொங்கலே கிரிவலத்தோட ஸ்டார்ட் ஆகுது. உலக வாழ் தமிழ் மக்களும் உலகத்தில் உள்ள அத்தனை அன்பு உள்ளங்களும் சொந்தங்களும் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றுகின்ற மாதிரி நம்ம சிவனை வழிபடும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஆந்திர தேசத்து மக்களும் கர்நாடக தேசத்து மக்களும் நமது கேரளத்து மக்களும் தமிழகத்து மக்களும் எல்லாரும் ஒன்று கூடும் இந்த கிரிவலம் பொங்கல் நாள்ல கூட தன்னோட வேதனைகளை சுமந்து சிவனடியார்களாக நம்ம மக்கள் வெள்ளத்தை பாருங்க. கண்டிப்பா சிவனின்றி ஓர் அணுவும் அசையாது. நம்மை ஆண்டும் சிவனுக்காக எவனுக்காகவும் பயப்பட தேவையில்லை. அண்ணாமலையாரே நமச்சிவாயம், நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். ஹரிகர சுதனே அண்ணாமலையே, அண்ணாமலையே போற்றி. அறிவோம் நமச்சிவாயம், அறிவோம் நமச்சிவாயம், சிவனே நமம். அறிவோம் நமச்சிவாயம், சிவனே நமச்சிவாயம், 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 ஓம் நமச்சிவாயம். ஹரிகர சுதனே அண்ணாமலையே, அண்ணாமலையே போற்றி. அறிவோம் நமச்சிவாயம், அறிவோம் நமச்சிவாயம், அண்ணாமலையே நாம். ஆமாங்க, சிவன் கிட்டத்தட்ட ஒரு 13 லிங்கத்தோட சந்தோஷப்படுத்துறாரு. அக்னி லிங்கம் உனக்குள்ள எரியும் நெருப்பை சொல்லுகிறது. வாயு லிங்கம் உனக்குள் இருக்கும் மூச்சை, அதாவது காற்று சுவாசத்தை சொல்லுகிறது. வர்ணலிங்கம் உன் மனசு சந்தோஷமாக இருக்கும் போது மலை மாறி சந்தோஷமா இருக்கிறத காட்டுது. இந்திரலிங்கம் ஒரு ராசி லிங்கம். யமலிங்கம் என்னுடைய விருச்ச ராசி லிங்கம். அது போக நமது மோடி ஐயாவோட இந்த நாட்டு பிரதமரோட ராசியும் யமலிங்கம் தான். விருச்சக ராசிக்காரர் தான். ஆமாங்க, விருச்சிக ராசிக்காரங்க யதார்த்தமா இருப்பாங்க. 3 முறை ஒருத்தர் தொடர்ந்து பிஎம்மா இருக்காருன்னா அந்த சிவனோட அருள் தான். அவரை விட ஒரு சிவன் பக்தரை நம்ம எடுத்து காட்ட முடியாது. அந்த அளவுக்கு நமது சிவன் அற்புதம் காட்டியிருக்காரு. அது போக நமது சூப்பர் ஸ்டார் இந்த விளக்கையெல்லாம் போட்டு கொடுத்த என் மகான். ஆமாங்க, வேட்டையனா பொங்கல் அன்னைக்கு சன் டிவியில வராரு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ரோடை போட்டு கொடுத்துருக்காரு. மக்கள் எல்லாம் பத்திரமா நடக்கணும்னு. ஏன்னா அவர் சுத்தாத கிரிவலம் கிடையாது. அத்தனை கிரிவலம் சுத்தினதாலதான் ஒரு சூப்பர் ஸ்டார் கிடைச்சாரு. இன்றும் மகர ரிஷி ரமண ரிஷி கோயிலுக்கு இளையராஜா ஐயா தியானத்துல உக்காந்து போய்கிட்டு தான் இருக்கிறாரு. அதை நான் இந்த முறை பார்த்து சந்தோஷப்பட்டேன். எனது அப்பாவாக நினைக்கும் என் இளையராஜா ஐயாவும் இந்த கிரிவலத்தில் முக்கிய பங்கு வகுத்தவர். ராஜகோபுரத்தை சீர்படுத்தி கொடுத்திருக்கிறார். 2000 இந்த வீடியோ பார்க்கிற பெரிய பெரிய சிவன் பக்தர்கள் தொடர்ந்து ஒரு 12 வருடமாக சீரமைப்பு நடைபெறவில்லை என்று சொல்கிறார்கள். அது ஒரு முறை ஜிஆர்டி அது ராஜகோபுரங்கள் நாளையும் சீரமைத்து கொடுத்தாராம்.
அதற்கடுத்து நமது இளையராஜா ஐயா அதை சீரமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த முறை எந்த சிவன் எந்த தெய்வம் வந்து அதை சீரமைச்சு கொடுக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கிற என் சிவன் அவர் மனதில் தோன்றி கண்டிப்பா சீரமைப்பு செய்து தருவார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா அந்த சீரமைப்பு பணியை இப்ப தொடர்ந்து ஒரு 40வது கிரிவலம் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். 21ல இருந்து, அதாவது நம்ம கொரோனாக்கு அப்புறம் என் சிவன் தொடர்ந்து என்னை அழைத்து கொண்டிருக்கிறார். என் வாழ்வில் சிவனின்றி எதுவும் அமையாது. என் மகன் இருப்பதால் நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறேன். என் மகனுக்காக இருக்கிறேன். இதே கிரிவலத்தில் சுமார் 2005 என் மகன் குந்தி தேவிக்கு ஒரு கர்ணன் போல எனக்கு இந்த அவதரித்தான். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். என் சிவனுக்காக எவனுக்கிட்டையும் நான் பயப்பட தேவையில்ல. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு 40 கிரிவலத்துல சுகந்தி அக்கா அப்படின்னு யூடியூப்ல போட்டா அப்படி பக்காவா வந்து நிக்குதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் என் சிவன் தாங்க. ஆமாங்க, என்கிட்ட வந்து முறைச்சு நின்னாலே போதுங்க, என் சிவன் ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்கிறாருங்க. அவ்வளவு பார்த்திருக்கேங்க. என் தமிழகத்தின் ரத்தத்தின் ரத்தமான என் சொந்தங்களே, என் பந்தங்களே, என் ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவங்க கிட்டதான் நானு நீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கிரிவலம் பாருங்க, மக்கள் வந்து எவ்வளவு சந்தோஷத்துல வந்து நாளைக்கு பொங்கல்ங்க, அத கூட பெருசா பார்க்கல. பொங்கலாவது செங்கலாவதுன்ற மாதிரி நம்ம சிவனை தேடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிரிவலம் உண்மையாலுமே ஒரு அற்புத மனிதருங்க, அற்புத கடவுளுங்க நம்ம சிவன். அவர் நினைச்சாருன்னா நம்மளை என்ன வேணாலும் ஆக்கிடுவாரு. நம்ம கண்டிப்பா சிவன் பக்தர்கள் எல்லாருமே எதற்கும் ஆசைப்படாதவங்க, மனசை தூய்மையா வச்சுக்கிட்டு நேர்மையா இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த கிரிவலம் எல்லாம் நடக்க முடியும். அது எந்நாட்டவருக்கும் சேரும் அந்த வார்த்தைகள். ஏன்னா நான் ஒரே நாள்ல இந்த கிரிவலத்துலதான் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேர்த்த அமர பார்ப்பேன். அதை எனக்கு பார்க்கறப்ப வர சந்தோஷம், ஒவ்வொரு மனிதர்கள் ரூபத்திலையும் சிவன் நடந்து போற மாதிரி அப்படி ஒரு அற்புதமா இருக்கும். ஏன்னா எதையுமே கவலைப்படாம வந்து 6 மணிக்கு 4 மணிக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல அம்மாவை பார்த்துட்டு ஏறினேன். ஆனா வரத்துக்கு 8 மணி ஆயிடுச்சு. ஆமா 3 மணிக்கு ஏறேன், 8 மணி ஆயிடுச்சு. அந்த பஸ்ல எல்லாமே நின்று போச்சுங்க. ஏசி நின்று போச்சு, பஸ்ஸே இருண்டு போச்சு. என் சிவன் கிட்ட எப்படியாவது இந்த பஸ்ஸை கொண்டு வந்து விட்டுருணும்னு சொன்னேன். ஆனா அந்த முன்னாடி இருக்கிற ஹெட்லைட்டும் ஸ்டார்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. பஸ்ல வந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஆமாங்க, அந்த பஸ் கொண்டு வந்து கிரிவல பாதையிலேயே கிரிவலத்தோடையே வந்து இறக்கி விட்டுருச்சு. அங்கதாங்க இன்னைக்கும் நான் என் சிவனை அற்புதமா நான் பார்த்தேன். ஒவ்வொரு கிரிவலத்திலையும் என்னோட குருவாகிய ரஜினி சார் மூலியமாக, இளையராஜா அப்பா மூலியமாக எனக்கு சிவன் வந்து எனக்கு காட்சி அளிச்சு என்னை நல்லபடியா பத்திரமா கொண்டு வந்து இந்த கிரிவலத்துல விடுறாருன்னா அந்த சிவனுக்கு அற்புதங்கள், அற்புதத்தின் அற்புதம் தான். நான் இன்னைக்கு வந்த பஸ்ல நடந்த இத உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு கவலை இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, எல்லாமே இருக்கும். மனிதனாகிய மனிதன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காதுங்க. சிவன் கிட்ட வாங்க, ஓகேங்களா? உங்க கோரிக்கையை வையுங்க. அவரால நடத்த முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சிறு பொய் கூட பேசக்கூடாது. உங்க மனசுல சிறு கள்ளம் கப்படம் கூட இருக்கக்கூடாது. அப்படி நல்லவனா இருந்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டாலும் சிவன் வருவாருங்க. அதனாலதாங்க இன்னைக்கு அக்கா பக்காவா யாருக்கும் பயப்படாம
எனக்கு ஒரு பாதையை நான் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். புரட்சி தலைவர் 17ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அஜித் அண்ணனை இந்தியாவின் பெருமையாக கருதக்கூடிய கார் ரேஸ்ல ஒரு நடிகர் 3வது இடத்துல இந்த இந்தியாவுக்கே பெருமை வாங்கி கொடுத்திருக்காரு. ஒரு தமிழ்நாட்டு நடிகரு, ஓகே சவுத் இந்தியா நடிகரு இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பெருமை வாங்கி கொடுத்திருக்காரு. ஆர்டிவிக்கு தேசிய கொடிய அசைக்க சாலினி மேடம் வந்து முத்தம் கொடுக்க எங்க அண்ணன் இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருப்பாரு. ஆமாங்க, 23 விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆகுது. விடாமுயற்சிக்கும் ஒரு வெற்றியை கொடுத்து விட்டாரு தல அஜித் சாரு. அதே மாதிரி இந்திய ரேஸ்லயும் 3வது இடத்துல அவர் வெற்றி பெற்று அவர் வந்து அதுலயும் வெற்றி பெற்றார். ஏன்னா அவரோட பரமசிவன் படத்துல என் பிள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு நான் நடிச்சேன். நான் பரமசிவனா பார்த்தது அஜித் சாரு தான். அதுக்கப்புறம் அற்புதங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரஜினி சாரோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ணி நான் இந்த பக்கம் வந்துட்டேன். அஜித் சார் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு. வெங்கடாஜலபதி திருப்பதி போயிட்டாரு. திருப்பதி போய் அவர் திருப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஐயா சிவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நித்தீஷ் உருவான இடம் இந்த இடம். அதனால இந்த கிரிவலத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். அந்த பெரிய வளத்தை அஜித் சார் பிடிச்சிக்கிட்டாரு. ஓகேங்களா? அது மாதிரி ஒரு சிம்பிளியான ஒரு மனிதனை, சிம்பிளிசிட்டியான ஒரு மனிதரை நம்ம பார்க்க முடியாது. ஆமாங்க, இந்த பொங்கல் நன்னாளில் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். ஆந்திர மக்கள், அனைத்து உலக அன்பு மக்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் முதல் கிரிவலம் மார்கழி மாசத்து கிரிவலம். அது பொங்கல். அதுவுமா 14ஆம் தேதி 13ஆம் தேதி ரெண்டும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்ன்ற மாதிரி பொங்கல் அன்னைக்கு கிரிவலம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பொங்கல்ல போடுறதெல்லாம் மாதிரி கரும்பு சாப்பிட்ற மாதிரி நம்ம கொத்து கொத்தா குடும்பத்தோட ஒத்துமையாகவும் அந்த இனிப்பான ஒரு வாழ்க்கைய எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாம மக்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம அண்ணாமலையார் வந்துட்டாரா நம்ம பார்த்துருவோம். ஆமாங்க, கண்டிப்பா பாருங்க, நமக்காக பௌர்ணமியாவும் வந்துட்டாரு. இந்த பௌர்ணமியை எல்லாரும் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை அன்பு என் சொந்தங்களுக்கும் இது சமர்ப்பணம். நீங்களும் வந்து கிரிவலம் சுத்தின மாதிரி நினைச்சுக்கங்க. நடக்குகள் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த கிரிவலம் டெடிகேட் பை சுகந்தி அக்கா. ஆமா, சுகந்தி பாப்பா. அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்னைய சொல்லிக்கங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. உங்களுக்காக அக்கா வந்து அண்ணாமலை நித்தீஷ் அப்படின்னு புதுசா ஒரு சேனல் சுகந்தி சினி ரிவ்யூஸ்ல இருந்து உங்களுக்கு பேக்ல போகுது. ஏன்னா கடவுளை பத்தி அண்ணாமலையாருக்கு தனியா ஒரு சைட்டை ஓபன் பண்ணிடலாம். சைட் அடிச்சு அன்பான சைட்டா. மற்ற சினி ரிவ்யூஸுக்கு அதை வச்சு நம்ம வேற விஷயத்த பண்ணுவோம். ஓகேங்களா? மக்களை சந்தோஷப்படுத்துவோம். ஓகேங்களா? எல்லாமே நமக்கு வாழ்க்கையில தேவைதான். இன்பம் துன்பம், இரவு பகல், நல்லது கெட்டது, கொடுக்கறது வாங்குறது, விக்கல் இருமல் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லும் போல எல்லாமே நடந்தாதாங்க வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு சோதனையே வரலன்னா, வேதனையே வரலன்னா யாராவது ஒரு ஆளு கிரிவலம் சுட்டுவாங்களா? அது மாதிரி கஷ்டம் வரும்போது கடவுளை விரும்பிட்டு இஷ்டம் வர்றப்ப நம்ம சந்தோஷமா பொங்கல் தீபாவளி எல்லாம் கூட கும்பிட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பயுமே பாசிட்டிவ் மனிதர்களால எல்லாத்தையுமே அடைய முடியும். ஆமாங்க, 13, 14 இப்ப 14ஆம் தேதி பொங்கல் திறக்க போது. ஹாப்பி பொங்கல். இந்த கிரிவலம் பொங்கலோடு ஆரம்பிக்குது.
17ஆம் தேதி எம்ஜிஆர் ஐயா பிறந்த நாளோட ஆரம்பிக்குது. அது போக அஜித் சாரோட வெற்றி திருவிழாவான விடாமுயற்சி ஜனவரி 23 வருது. அதுக்கப்புறம் இந்தியாவின் 3வது கார் ரேஸ்ல அஜித் அண்ணன் நம்ம தமிழ்நாட்டு பெருமையை நிலைநாட்டி அவரு நினைச்ச அந்த விஷயத்துல வெற்றி பெற்று குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறாரு. அவருக்கும் இந்த கிரிவலத்தை சுகந்தி அக்கா டெடிகேட் பண்ற. எல்லாரும் நல்லா இருப்போம். நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். ஹரிகர சுடனே அண்ணாமலையே அண்ணாமலையே போற்றி. அறிவோம் நமச்சிவாயம் அறிவோம் நமச்சிவாயம் சிவனே நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி. என் இறைவா பரமசிவனே போற்றி. அண்ணாமலையாரே போற்றி. அருணாச்சலமே போற்றி. சூப்பர் ஸ்டாரே போற்றி. கமல் சாரே போற்றி. அஜித் சாரே போற்றி. அண்ணன் விஜயனா போற்றி. அப்படி எல்லாருக்கும் போற்றி போற்றி சொல்லி தமிழக மக்கள் அனைவருக்கும் போற்றி. அனைத்துலக சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் போற்றி போற்றி என்று முடிக்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்த மாசம் கிரிவலத்துல நம்ம பார்ப்போம். நன்றி சுகந்தி அக்கா. பாய் பாய்.